சதீஷே, என்னம்மா? புது வீடு பாத்துட்டேன்பா. இந்த வாரமே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு போயிடலாமா? உனக்கு சந்தோஷம் தானையா? என்னப்பா சதீஷே, இப்படி எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க? நீ தானே அம்மா வேண்டான்னு சொன்னா கூட வீட்டை காலி பண்ணலான்னு பாத்துட்டு வந்த. இந்த ஊரை விட்டே போலான்னு சொன்ன. மா, அது இப்ப எனக்கு இந்த ஊரை விட்டு போக மனசு இல்ல. இந்த வீட்டையும் காலி பண்ண வேண்டாமா? இந்த வீட்லயே இருக்கலாமா? ஓகேவாமா? சரிடா தம்பி, உனக்கு ஓகேனா எனக்கும் அதுதான்டா ஓகே. சரி, அம்மானா அம்மாதான். சந்தியா, நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். ஓகேவா? சார், வணக்கம் சார். வாமா, என்ன விஷயம் என்ன பார்க்க வந்திருக்க? உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நானும் இந்த ஊர் இல்ல சார், வெளியூர் சார். எனக்கு ஒரு உதவி பண்ணணும் சார். உன் பேர் என்னம்மா? ஷீலா சார். ஷீலா, நான் உதவி மையம் வச்சுக்கல. இடம் நகை பேர்ல வட்டிக்கு கொடுக்குற பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பினான்சியர்மா. என்கிட்ட நீ உதவி கேட்குற? சதீஷ் உங்க பையன் தானே? ஆமா. அவனுக்கு என்ன இப்போ? உங்க பையன் சந்தியாங்கிற பொண்ண உயிருக்குயிரா காதலிக்கிறான். கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. நீங்க மனசு வச்சா சந்தியா கிட்ட இருந்து உங்க பையனை பிரிச்சிடலாம். ஏமா, என் பையனை நீ லவ் பண்றியா? இல்ல சார், உங்க பையனுக்கு என்ன யாருன்னே தெரியாது, எனக்கும் உங்க பையனை தெரியாது. அப்புறம் ஏமா சதீஷையும் சந்தியாவையும் பிரிக்க இவ்வளவு ஆர்வமா இருக்க? காரணம் இருக்கு சார். சந்தியா அவனுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டாளா? ஐயோ, அதெல்லாம் இல்ல சார். சந்தியாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் என்னமா, சதீஷுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லங்கிற, அதே மாதிரி சந்தியாவுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கிற, அப்புறம் எதுக்காகமா அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க இவ்வளவு விரியோட இருக்க? சந்தியாவ என் ஃப்ரெண்டு அருணுங்கிறவன் உயிருக்கு உயிரா ஒரு தலையா காதலிக்கிறான். அவளை பொண்ணு கேட்டும் அவன் வீட்டுக்கு போனான். ஆனா அருண் சந்தியாவுக்கு கல்யாணம் முடிவான நேரத்துல நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. கல்யாணம் ஒரு சில காரணத்தால நின்னுருச்சு. இப்போ அருண் சந்தியாவை மறக்க முடியாம தற்கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான். அவனை காப்பாத்தி சந்தியாவை கூட சேர்த்து வைக்கிறதுக்காக நான் அவனுக்கு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு நீங்க தான் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அருண் கதையை கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஷீலா, எனக்கு சந்தியாவை சுத்தமா பிடிக்காது. அவளை என் மகன் கிட்ட இருந்து பிரிக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். இன்னும் என்னால அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியல. அவங்கள பிரிக்க என் கூட கூட்டாளியா இப்ப நீயும் வந்துட்ட. கண்டிப்பா பிரிச்சிடுவோம், கவலைப்படாத போ. சந்தியா அருணுக்கு தான். அப்புறம் ஷீலா, அருணை தாலி வாங்கி வச்சுட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்லு. நானே வரதட்சணையோட சந்தியாவை அனுப்பி வைக்கிறேன். சந்தோஷமா போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்பவே போய் இது அருண் கிட்ட சொல்றேன். அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். நான் வரேன் சார். பழ நழுவி பால்ல விழுன்னு பார்த்தா பாலோட சேர்த்து நேர வாய்க்குள்ளேயே விழுது. அருணை வச்சே சந்தியாவை ஈஸியா பிரிச்சிடலாம். நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு. சதீஷ், 7 ஜென்மத்துக்கும் சந்தியா அவனுக்கு பொண்டாட்டியாவே ஆக மாட்டா. அருண், இப்ப எதுக்காக என்ன வர சொன்ன? எதுவா இருந்தாலும் போன்ல பேசிருக்கலாம்ல. நான் உன்கிட்ட பேச போறது என் லைஃப் மேட்டர். அத பத்தி பேசதான் நான் உன்னை நேர்ல வர சொன்னேன். என்னடா நீ புதுசா உன் லைஃப் பத்தி சொல்ல போற? அந்த சந்தியா புராணம் தானே, அதை கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. சந்தியாவை பத்தி நான் பேசுறது நிக்கணும்னா என் மூச்சே அந்த சந்தியா தான். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சந்தியாவை என்னால மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டேன். அட லூசு, இப்ப யார் உன்னை சந்தியாவை மறக்க சொன்னது? சந்தியா பாவண்டா, அவளுக்காக நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன்டா. ஷீலா,
ஆண்டவன்ட்ட உன் ஃப்ரெண்டு எனக்காகவும் வேண்டிக்கோ. சந்தியாக்காக வேண்டிக்கோன்னு சொல்ல மாட்டேங்கிற? சந்தியா வேற நான் வேற இல்லை, எனக்குள்ளே சந்தியா இருக்கா. எனக்கு வேண்டிக்கிட்டா எனக்குள்ள இருக்கிற சந்தியாவுக்கு வேண்டின மாதிரி தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சந்தியா சந்தியான்னு தாலி கட்டாம இப்படி புலம்பிட்டு இருக்க போற? இனிமே நான் புலம்ப கூடாதுன்னா அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஷீலா. ஒன்னும் இல்லைன்னா அப்ப எதுக்காகடா என்ன வர சொன்ன? மேட்ரு வெரி சிம்பிள். நான் ஸ்ட்ரைட்டாக களத்தில் இறங்க போகிறேன். புரியலையா? நானே சந்தியாவை நேரில் போய் பார்த்து ஓப்பனாக என் கல்யாணத்தை பற்றி பேச போகிறேன். அதை உங்ககிட்ட சொல்லலான்னா உன்னை நான் நேரில் வர சொன்னேன். உங்ககிட்ட சொல்லாமல் உனக்கு தெரியாமல் நான் எதுவுமே பண்ணதில்லை, இனியும் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் சொல்றத கேளு அருண். தயவு செஞ்சு நேர்ல போய் சந்தியாவை பார்த்து பேசாத. நேர்ல இல்ல, ஃபோன் கூட பண்ணி பேசாத. பேசாம என்ன பண்ண சொல்ற? என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நான் இப்பவே சந்தியா கிட்ட போய் சந்தியாவை பார்த்து பேசதான் போறேன். கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கும். பாத்தியா பாத்தியா, ஓ வாயாலேயே கலகம்னு சொல்ற. வேணா அருண், நீ சந்தியா கிட்ட பேசினா காரியமே கெட்டு போயிடும். அப்புறம் ஐயோனாலும் வராது, அப்பானாலும் வராது. பதற காரியம் செதறுன்னு சொல்லுவாங்க. அதனால நீ டென்ஷன் ஆகாம கூலா இரு. உன் கல்யாண மேட்டரை நான் டீல் பண்ணிக்கிறேன். நான் பக்குவமா காயை நகர்த்தி கல்யாணத்தை கச்சிதமா முடிக்கிறேன். என்ன நம்பு. இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்? சொல்லு சக்தி, எதுக்கு இப்ப போன் பண்ண? ஏய், இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நீ? டேய், எப்படா வருவ? அண்ணே, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளில வந்திருக்கேன். என்னடா வேலை உனக்கு? அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு? டேய், போய் சொல்லாத. உன் பர்சனல் வேலையை தானே வெளியே போன? அண்ணே, உங்களை விட்டா எனக்கு பர்சனலா எதுவும் கிடையாதுண்ணே. அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம்ண்ணே. டேய், முதல்ல அது என்னன்னு சொல்லி தரடா. உங்க பையன் சதீஷும் உங்க வருங்கால மருமக சந்தியாவும் பைக்கில் ஒன்னா போறத தினம் தினம் என் கண்ணால நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. இன்னைக்கு கூட பார்த்தேனே. டேய், என்னடா சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் போறத பார்த்தா போவோமா ஊர்கோலங்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே போறாங்கண்ணே. அண்ணே, நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? என் ரெண்டு கண்ணால பார்த்தனே. டெய்லி போறாங்கண்ணே. டேய், அத பார்த்துட்டு நீ சும்மா வருத? என்னால என்னென்ன பண்ண முடியும்? உன்னால தான் ஒண்ணும் பண்ண முடியாதடா. நீ தான் கையால் ஆகாதவனாச்சே. அண்ணே, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒய்யாரமா பைக்ல போகும்போது நீ தடுக்க வேண்டியதுதான்டா. அவங்க போனதை ரசிச்சு பார்த்திருக்க. உனக்கு வெக்கமா இல்லையாடா? வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்க. சந்தியா, உன்ன நான் என்ன பண்றேன்னு பாரு.